கொஞ்சம் ஒரு மாரி சரி இந்த வீக் ஃபுல்லா தான் நம்ம ஃபன் பண்ணல. இந்த ஒரு நாளாச்சும் ஃபன் பண்ணணும்னு சொல்லி ஃபன் பண்ணியிருந்திருக்கலாம் திவ்யா. ஆனா ஈகோ ட்ரிகர் ஆயி விக்ரம் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா விக்ரம வந்து நோஸ் கட் பண்றதா சொல்லி, அவங்கள அவங்களே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க திவ்யா. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சாண்ட்ரா மதிக்கவே இல்ல. சாண்ட்ரா எங்க போச்சுன்னே தெரியல. அப்படியே தான் இருந்தது. ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் குடுக்குறாரு கட் பண்ண சொல்லி கட் பண்ண பிரிக்கிறாங்க. அந்த பங்கு பிரிக்க போறாங்க. போறப்ப வந்து பிக் பாஸ் வந்து இந்த மாரி எல்லாரும் கார்டனுக்கு வான்னு சொல்ட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. விக்ரம் ஏம்பா நம்ம பிக் பாஸ கூப்பிட்டுருக்காரு. ஆனால் போயிட்டு வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். நீ பெரிய புளுத்தி மாரி டபால்னு தூக்கி போட்டு போனன்னா, யாருக்கா இருந்தாலும் என்ன தோணும்? யாரா இருந்தாலுமே அதுதான் செய்ய மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி, சபரிய கூப்பிட்டு சபரி அவர்களே, அவங்க ஏதோ ஈகோல சுத்திட்டு இருக்காங்க. நீங்களாச்சும் பிரிச்சு குடுங்க. மக்கள் சாப்பிடட்டும்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன இருக்கு? ஏதோ ஒரு இஷ்யூவா கூட்டு வந்து திவ்யா வந்து சீனு போட்டு எல்லாரையும் பாருங்கப்பா, எனக்கு குடுத்த வேலைய வந்து நீங்க குடுத்துட்டாருப்பா. இவரு என்ன வேலை செஞ்சாருப்பான்னு சொல்லி சபரி பண்றப்ப என்ன விட என்ன வேலை செஞ்சுட்டான். புலம்புறான். புரியல. எனக்கு திவ்யா சத்தியமா உங்க டவுன்ஃபாலா ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வாரம் நீங்க என்ன ஆகப் போறீங்கன்னு மட்டும் பாருங்க. வீக்கெண்ட்ல உங்கள போட்டு